கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேக நாள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நாம் எல்லாரும் ஆராதிக்க இடத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரும் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். நம்முடைய பிள்ளைகள் எங்கே உண்டோ ஆண்டவரும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்திருக்க அவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலும் கூட ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களை கேட்ட எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாடல்களை பாடி உண்மை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்கு ஒரு விடுதலையை தரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சரீரத்திலே ஒரு விடுதலை, உங்களுடைய ஆவி ஆத்மாவிலே ஒரு விடுதலையை கற்றுத் தருவீராக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். அதுவே விடுதலை ஆவீர்கள் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோமே. நீங்க எங்களுக்கு விடுதலை தந்தா மாத்திரம்தான் அப்பா நிரந்தரமான விடுதலை. கர்த்தர் எங்களுக்கு அந்த விரைவு நல்ல விடுதலை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதிப்பதிலே நல்ல ஒரு விடுதலை எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. இந்த வார்த்தைகள் கேட்பதிலே நல்ல ஒரு விடுதலை எங்களுக்கு உண்டாகட்டும் மாட்டோமே. பாடல்களை பாடிமை மகிமைப்படுத்துவதிலே எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆராதனையிலே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. எங்களோடு இணைந்து பாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆராதனைக்கு ஆரம்பமாக சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள போகிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற பாடலை உற்சாகத்தோடு கரங்களை கட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ராஜா
நம்முடைய கவலைகள் எல்லாம் மறக்கிற நேரம், அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறதான நேரம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். நம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஒரு நாள் கூட நம்ம அவர் விட்டு விலகுவதில்லை, நம்மை அவர் கைவிடுவதில்லை. இந்த காலை வேளையிலும் கூட இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் பாடியை பாடி அவருடைய நாமத்தை உற்சாகத்தோடு கூட தொடர்ந்து தொழுது கொள்வோமாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய செவிகளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கண்கள் ஆண்டவருடைய முகத்தை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கட்டும். வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமானியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல, நமக்கு இரக்கம் செய்கிற தேவனை நோக்கி இந்த காலை வேளையில நாம் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது நமக்கு பாஸ்டர் கொண்டு வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமாக. கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். ஆமென். ஆமென். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு புதிய வழியை திறந்து ஆராதிக்கின்ற விடுதலைக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். வாசிக்கலாம்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு, பிசாசுடைய வல்லமைகளை அடையாளம் கண்டு அதை ஜெயிப்பதற்கு, மேற்கொள்ளுவதற்குரிய அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசித்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய சீஷர்களை அழைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் தந்தார். ஆகவே இந்த 12 சீஷர்களும் ஆண்டவருடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக அற்புதங்களை செய்யவும், அசுத்த ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கவும் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் வாசிக்கப்பட்டதான இந்த வேத வசனத்தில் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவர் 12 சீஷரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அழைத்திருக்கிறார். அழைத்து அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் என்றால், அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை, பிசாசுடைய வல்லமையை துரத்தக்கூடிய, அழிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக அவர் ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். எடுத்து நாம் வாசிக்கலாம் அந்த வேத வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள் வரை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டதான ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்து அவர்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? 26 சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். 28 வாசிக்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி
சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் அதை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் படைத்து வைத்திருந்தார். ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படியே அவர்கள் தங்கள் காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தேவன் கற்பித்த பிரமாணத்தை விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவர்களை இடர பண்ணின பிசாசுடைய தந்திரத்திற்கு அவர்கள் செவி கொடுத்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுமையை, அந்த வல்லமையை இழந்து போனார்கள். நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி எடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது கடிதத்தில் இப்படி எழுதுகிறார். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி எடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்றார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் போது எதை குறிப்பிடுகிறார்னா, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த அதிகாரத்தை இழந்து போக பண்ணும்படி அவர்கள் மனதை திசை திருப்பி அந்த அதிகாரத்தை இழந்து போகும்படி பண்ணின சர்ப்பமானது பிசாசுடைய தூதன், பிசாசினால் ஏவப்பட்டு அங்கே ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கும்படி வந்த அந்த பிசாசு அவர்களை கெடுத்து வஞ்சித்து அந்த அதிகாரத்தை இழக்க பண்ணிவிட்டார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை தான் பறித்து கொண்டான். அந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டான். ஆகவே இந்த காலை நேரத்தில் வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தின்படி சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல, அப்போ ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பெற்ற அவர்கள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த அதிகாரத்தை இழந்து போனார்கள். அந்த அதிகாரம் இப்பொழுது பிசாசுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து பிசாசு தந்திரமாய் அவன் பறித்து கொண்டான். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இந்த அதிகாரத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிசாசு வஞ்சித்து பறித்து கொண்டு அவன் தன் வசமாக்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், என்னையும் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை இழந்து போனவர்களாக, கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமை இழந்து போனவர்களாக இன்றைக்கும் அநேகர் அந்த அதிகாரத்தை இழந்த நிலையிலே இருக்கிறதை காண முடிகிறது, உணர முடிகிறது. இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நீ இழந்து விடக்கூடாது. கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்ற நீ அதிகாரத்தோடு கூட சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் உன்னை பயன்படுத்துவதற்கு விட்டுக் கொடுக்கும். இந்த காலை நேரத்தில் அநேக பிள்ளைகள் ஆதாம் ஏவாள் அந்த அதிகாரத்தை எல்லாம் இழந்து போய்
வெறுமையாய் துரத்தப்பட்டது போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு பிசாசு துரத்த முடியல, ஒரு நோயை சுகமாக்க முடியல. ஏன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை இழந்து போயிருக்கிறாங்க. நீ பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பேரை மாத்திக்கிட்டேன், பேரு கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிட்டேன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணவும், கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்குள்ளே வெளிப்படவும், நம்முடைய சரீரத்துக்குள்ளே அவருக்கு இடம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்படிந்து செயல்பட்டால் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலம் என் மூலம் இன்றைக்கும் வெளிப்பட அது போதுமானதாக இருக்கிறது. அந்த வல்லமை வெளிப்படும், அந்த அதிகாரம் செயல்படும். காலை நேரத்தில் அநேக பிள்ளைகள் நீ தேவனுடைய வல்லமை இழந்து போயிருக்கிறீங்க, வல்லமை இழந்து போயிருக்கிறீங்க, பிசாசுக்கு பறி கொடுத்திருக்கிறீங்க. பிசாசு பறித்து இருக்கிறான் உன்னுடைய வல்லமையை, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அதிகாரத்தை பறித்து இருக்கிறான். நீ சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற. இந்த காலை நேரத்திலும் கூட இழந்து போன அந்த ஆதாம் ஏவாளுடைய நிலைகள் சாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை இருந்தது. கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை சும்மா வைக்கல, அபிஷேகம் பண்ணி உனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நோய்களை சுகமாக்க, அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சீஷர்களை அழைத்து அப்படி கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் நீ ஒருவேளை இழந்து போயிருந்தாலும் உனக்கு மறுபடியும் அந்த வல்லமையை கொடுக்க, அந்த அதிகாரத்தை கொடுக்க ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவர், அவருக்கு உண்மை உள்ளவர். நீ அவர்கிட்ட வந்து, அப்பா நான் இழந்துட்டேன், ஒன்றும் இல்லை, பெருமையா இருக்கிறேன், எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை, செயல்பட முடியல, நீர் கொடுத்த அதிகாரத்தை வல்லமையெல்லாம் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு இப்படி வல்லமையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, இப்படி வல்லமையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் அதிகாரத்தை வல்லமையும் கர்த்தர் கொடுத்து மறுபடியும் உன்னை தூக்கி எடுத்து பயன்படுத்த இயேசு உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆகவே இழந்து போன அந்த வல்லமையை பிசாசு பறித்து அவன் கைவசமாக்கி இன்றைக்கு வரைக்கும் மனு குலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட கொலோசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மனிதன் ஆதாம் ஏவாளும் இழந்து போன அந்த அதிகாரத்தை, பிசாசு கையில விட்டு கொடுத்த அந்த அதிகாரத்தை, அவன் மனுக்குலத்தை ஆண்டு அதிகாரத்தோடு கூட அவர்களை பயமுறுத்தி கலங்கடித்து கொண்டு சாபத்துக்குள்ள தள்ளி கொண்டிருக்கிற அவனுடைய அதிகார வர்க்கத்தை, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பிசாசு தந்திரமாய் பறித்து கொண்ட அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய தந்திரத்தை ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் தன் சரீரத்திலே நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி காயப்பட்டு அவர் சிலுவையிலே மரித்தார். ஏன் சொன்னதுல வாசிக்கிறோம், அந்த துரைத்தனங்கள் வசனத்துல வாசிக்கும் பொழுது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். சிலுவையிலே இயேசு பாடுபட்டு மரித்து அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினால் அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு மனிதனிடத்திலிருந்து வஞ்சகமாய் பறித்து கொண்ட அந்த அதிகாரத்தை, வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடி மனுக்குலத்திற்கு கொடுக்கும்படி அவரே இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னை சிலுவைக்கு, பாடுகளுக்கு, மரணத்துக்கு உட்படுத்தி அந்த துரைத்தனங்களையும் பிசாசுடைய அதிகாரங்களையும் வல்லமைகளையும் அவர் சிலுவையிலே அவர் பறித்து கொண்டார். சிலுவையிலே பறித்து அவர் சிலுவையின் பாடுகள் மூலமாய் மீட்டு
மரணத்தின் மூலமாய் மீட்டு, அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாய் அதை மீட்டு, ஆண்டவர் வெற்றி சிறந்தவராக, ஆண்டவர் அந்த அதிகாரத்தை பிடுங்கி, பிசாசின் கையில இருந்து பிடுங்கி அவர் தன் கை வசத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய அதிகாரத்தை, சகல அதிகாரத்தை பெற்றவராக நிலை நிற்கிறார். இந்த காலை நேரத்தில் உனக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன நற்செய்தி என்றால், நீ இழந்து போன அதிகாரத்தை, நீ இழந்து போன அபிஷேகத்தை, நீ இழந்து போன வல்லமையை, நீ இழந்து போன வரங்களை, நீ இழந்து போன சமாதானத்தை, நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை, நீ இழந்து போன சரீர சுகத்தை, நீ இழந்து போன பொருளாதாரத்தை, சகல ஆசீர்வாதத்தை, சகல வல்லமைகளையும் அவர் பறித்து சிலுவையின் மூலமாய் அவர் தன்னை சிலுவைக்கு உட்படுத்தி, சிலுவையின் மூலமாய் பிசாசுடைய அதிகாரத்தை எல்லாம் பறித்து கொண்டவராக, வெற்றி சிறந்தவராக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, அதிகாரத்தை இழந்து போன மனுக்குலத்திற்கு மறுபடியும் அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்காக அவர் மீட்டு அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கரத்தில் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மரணத்தின் மூலமாய் அந்த அதிகாரத்தை பிடுங்கி அவர் கரத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலை நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு அந்த அதிகாரத்தை அவர் கரத்திலே வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, இப்பொழுது அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படிதான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். மார்க் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஸ்தோத்திரம், அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, 12 சீஷர்களையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்துவதற்குரிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அசுத்த ஆவிகளை துரத்துவதற்குரிய அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமா அவர் அதிகாரத்தை பிசாசிலிருந்து பறித்தார். ஆனால் அவர் ஏற்கனவே சகல அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதினால் இந்த மாம்சத்தில் இழந்து போன அந்த அதிகாரத்தை, மனித வர்க்கம் இழந்து போன அதிகாரத்தை மீட்டுக் கொள்வதற்காக அவர் தன்னை அதற்காக கிரயமாக ஒப்புக் கொடுத்தார். ஆகவே இந்த காலை நேரத்திலும் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அசுத்த ஆவிகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்களையும் அழைத்து அவர்களுக்கு பிசாசுகளை துரத்துவதற்கு மாத்திரமல்ல, சகல வியாதிகளையும் சுகமாக்கக்கூடிய அதிகாரத்தையும் அந்த வரத்தையும் வல்லமையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பிசாசுகளை துரத்துவதற்கு, உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார் பிசாசை துரத்துவதற்கு, உன்னை சாபத்துக்குள்ள தள்ளி இருந்த பிசாசை துரத்துவதற்கு
உன்னை வியாதியின் படுக்கையில படுக்க வைத்திருந்த பிசாசுடைய அதிகாரத்தை ஜெயிப்பதற்கு உன்னை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய அன்பிலிருந்து பிரிக்க வகைக்கேறினை பிரிக்க அந்த பிசாசுடைய வல்லமையிலிருந்து பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு அதிகாரம் உள்ளவராய் அந்த அதிகாரத்தை அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவர் பிசாசுகளை துரத்த மாத்திரமல்ல, வியாதிகளை சுகமாக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் பெற்று கர்த்தருக்காக இந்த கடைசி நாட்களில் நாம் சாட்சிகளாய் மாற வேண்டும். இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் சில சாபத்துக்குள்ள, வியாதிக்குள்ள, வறுமைக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள கிடக்கிறாங்க. எந்த வல்லமையும் இல்லை. பேர் கிறிஸ்துவ பேர், பேர் கிறிஸ்துவ பேர், கிறிஸ்துவ குடும்பம். ஆனால் வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. அதிகாரத்தை இழந்து போனவர்களாக இருக்கிறீங்க. நீங்க சில அதிகாரத்தை இழந்து போயிருக்கிறீங்க. ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்ணா வியாதி சுகமாக முடியும். அசுத்த ஆவினால பிடிக்கப்பட்டிருந்தா அதை துரத்தக்கூடிய அதிகாரம் இல்லை. உனக்குள்ள அதிகாரம் இல்லை. இழந்து போயிருக்கிறீங்க. இந்த காலை நேரத்தில் நீ எதை இழந்திருக்கிறையோ, எதை இழந்துட்டு நீ பெருமையா இருக்கிறையோ, இந்த காலை நேரத்தில் உனக்கு ஒரு குட் நியூஸ். கர்த்தர் உனக்கு அந்த வல்லமையை திரும்ப தரப்போகிறார். இயேசு அந்த அதிகாரத்தை உனக்கு திரும்ப தரப்போகிறார். அந்த வல்லமையை திரும்ப கொடுத்து உன்னை பயன்படுத்த போகிறார். அதனால்தான் இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே நம்முடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை வல்லமையை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க யாராக இருந்தாலும், எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், கர்த்தருடைய வல்லமை உனக்கு தேவை. ஏன்னு சொன்னா உன் குடும்பத்தில் இன்னைக்கு அந்த அதிகாரம் இல்லாம இருக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆண்டு கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறீங்க. நீ பிரயாசப்படுற, வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ உழைக்கிற, நீ அனுபவிக்கல. உன் வருமானம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. உன் வருமானம் எங்க யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ இழந்து போயிருக்கிற, ஆண்டுக்குள்ள கூடிய அதிகாரத்தை இழந்திருக்கிற, அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை இழந்திருக்கிற. மாத்திரமல்ல, சில வேளைகளில் பிசாசு சிலரை ஆட்கொண்டிருப்பான். பிசாசுகளை பிடிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். உன்னை சுற்றிலும், உன் குடும்பத்தை சுற்றி, உன் வீட்டை சுற்றி, உன் நகர நீ குடியிருக்கிற பகுதியை சுற்றிலும் அநேக மக்கள் பிசாசினால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிலர் பிசாசினால வியாதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. வியாதியினால உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. சிலர் ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அதிகாரத்தை அவன் பறித்து வைத்திருக்கிறான். உன் ஆசீர்வாதத்தால இழந்து போயிருக்கிறீங்க. உன்னுடைய சமாதானத்தை இழந்து போயிருக்கிற, உன் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒத்துமையா இருந்த அந்த ஒத்துமையை இழந்து இருக்கிற, ஐக்கியத்தை இழந்திருக்கிற, அன்பை இழந்திருக்கிற. உன்னை பிசாசு வஞ்சித்து, நீ பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய அதிகாரத்தை இழந்து போயிருக்கிறீங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய கிரியை பயங்கரமா இருக்கு. பயமுறுத்தல் பயங்கரமா. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா செய்வன, பில்லிசுனி, ஏவல், மாந்திரிகம், இப்படிப்பட்ட காரியங்களால பிசாசு சிலரை கட்டி வச்சிருக்கிறான். மாந்திரிகத்தினால, செய்வனையினால கட்டி வச்சிருக்கிறான். பில்லி சூனியத்தினால கட்டி வச்சிருக்கிறான். பிசாசுனால பிடிக்கப்பட்டு கட்டி வச்சிருக்கிறான். சிலர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்களை கட்டி வச்சிருக்கிறான். சுய நினைவு இல்லை, மென்டல் மாதிரி சுத்திக்கு அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டு சிலர் பாதிக்கப்பட்டு அப்படியே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. உங்க குடும்பத்துல, உங்க சொந்தத்துல, நீ குடியிருக்கிற பகுதியில் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. உன் குடும்பத்திலே அப்படி இருக்கலாம். சிலர் இந்த காலை நேரத்தில் பிசாசினால இப்படி கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், இந்த மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அடிமைத்தனத்தில் பிசாசினால கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், அவன் அதிகாரத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். சிலருக்கு பாருங்க விபச்சார ஆவியை கொடுத்திருக்கும். விபச்சார மயக்கம், வேசித்தன மயக்கம், குடியின் ஆவி, விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, குடியின் ஆவி, தற்கொலையின் ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகளால் அசுத்த ஆவி பிசாசு சிலரை கட்டி வச்சிருக்கிறார். விடுதலை பெறணும்னு நினைக்கிறாங்க, முடியல. ஏன்னா அவங்களுக்கு வல்லமை இல்லை. சிலர் இந்த லாக்டவுன் பீரியட்ல குடியிலிருந்து விடுதலை பெற்றதை நான் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல பார்த்துருக்கிற ஒரு சிலர் என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சில அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. சந்தோஷம். ஆனால் இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஆவிகளினுடைய அடிமைத்தனத்துக்குள்ள ஆவிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. சமாதானம் இல்லைங்க, சண்டை, ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்குள்ள சண்டை, வறுமை, தரித்திரம், பயம், திகில், இதெல்லாம் ஒன்று ஆட்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பிசாசுடைய செயல்பாடுகள், பிசாசுடைய செயல்கள். இப்படியே மனு குலத்தை, ஆசீர்வாதத்தை இழந்து போக, சமாதானத்தை இழந்து போக, சரீர சுகத்தை இழந்து போக பண்ணும்படி அநேக காரியங்களை பிசாசு இன்னைக்கு மனிதனுக்குள்ள விதைச்சி அநேகரை கட்டி வச்சிருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, சீஷர்களை அழைத்து பிசாசுகளை துரத்துவதற்கும் வியாதியினால கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்கும் சீஷர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னை சும்மா அழைக்கல, வெறுமையாய் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உனக்கு ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை இதுவரைக்கும் ஜீவனோடு கூட வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னன்னா, இப்படி கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் நம்முடைய தேசத்துல, நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய கிராமத்துல, நம் குடியிருக்கிற பகுதியில ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்களே. அவர்கள் எல்லாரும் இந்த நாட்கள்ல விடுதலையாக்கப்படுகிறது. அவருடைய பாருங்கள் நீங்கணும். வேதத்துல அநேக உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ இழந்து போயிட்ட, நோ ப்ராப்ளம். இப்போ உண்மையான மனஸ்தாபத்தோடு கூட நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்ப, அங்கிருந்து எழுந்து அதை சரிப்படுத்தி கொண்டு எழுந்து மறுபடியும் ஆண்டவருக்கு முன்னால தொடர்ந்து வா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் உன்னை மறுபடியும் அழைக்கிறார். ஏன் சொன்னா, நீ இழந்து போனதை திரும்ப கொடுக்க, இழந்து போன வல்லமையை கொடுக்க, இழந்து போன அதிகாரத்தை கொடுக்க ஆண்டவர் உன்னை அபிஷேகித்து, இழந்து போன அந்த அபிஷேகத்தையும் நீ இழந்து போயிருக்கிற அந்த அபிஷேகத்தை திரும்ப கொடுத்து அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி விடுவிக்க ஆண்டவரை இயேசு உன்னை அழைக்கிறார். உன் இருதயத்தை நீ அவருக்கு தான், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுத்து அவரை பின்பற்றி வா. கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுத்து உன்னை பயன்படுத்துவார். இந்த காலை நேரத்திலும் கூட அப்போஸ்தலர் 26:18 வாசிப்போம். அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கிறேன். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும்
சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் விசாரிக்க கொண்டு போகும்போது அகிரிப்பா ராஜாவினால் விசாரிக்கப்பட வேண்டும். ஆகவே அகிரிப்பா ராஜாவினிடத்துல விசாரணைக்காக கொண்டு போகப்பட்ட இடத்துல தன்னுடைய சாட்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் பகிர்ந்து கொள்கிறார். அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அப்படின்ற செய்தியை அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால அந்த பவுல் சொல்லுகிறார். பிசாசனுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கணும். இருளுக்குள்ள கிடக்கிற ஜனங்களை, பிசாசினால இருள தள்ளப்பட்டிருக்கிற ஜனங்களை அவன் ஒளியினிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அழைத்திருந்தார். அதுதான் இந்த அகிரிப்பாவுக்கு முன்னால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தவனாய் இருக்கிறேன், கீழ்ப்படியாதவனாய் இல்லை, அந்த தரிசனத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய எல்லா காரியத்தையும் அவருடைய பாடு மரணத்தை எல்லாவற்றையும் சொல்லி அவனுக்கு சாட்சி சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஆண்டவர் சந்தித்த அழைத்த விதத்தையும் ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் அவனை பிடித்து கொண்டார், அழைத்தார் என்பதனுடைய நோக்கத்தையும் அறிந்தவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். சாத்தானால் கட்டப்பட்டு கிடக்கிற அந்த ஜனங்களை, அவருடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அநேக ஜனங்களுடைய கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற அந்த ஜனங்களுடைய கண்களை திறக்க வேண்டும். இருளில் பிசாசினால தள்ளப்பட்டு கிடக்கிற இருளான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு கிடக்கிற ஜனங்களை மனம் திரும்புவதற்கு, ஒளியினிடத்திற்கு, கிறிஸ்துவனிடத்திற்கு அவர்களை விடுவிக்கும்படி என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அழைத்திருக்கிறார் சொன்னார். இந்த கடைசி நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு, இயேசுனுடைய சீஷர்களை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை நடப்பித்தார். அநேக ஜனங்கள், கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுவித்து ரட்சிப்புக்கு நேராக நடத்தினார்கள். இந்த காலை நேரத்திலும் இந்த வேத வசனத்தின்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்ததனுடைய நோக்கம், அவர் இருளில் கிடக்கிற ஜனங்களை ஒளியினிடத்திற்கு, ஒளியாக்கி கிறிஸ்துவனிடத்திற்கு அவர்களை விடுவித்து கொண்டு வரவும், சாத்தானுடைய அதிகாரத்தில் கிடைக்கிற கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுவித்து கொண்டு வரவும், ஜனங்களுடைய கண்கள் கூட்டாக்கப்பட்டு எது நல்லது கெட்டதுன்னு பகுத்தறிய முடியாதபடி கூட்டுத்தனமான அந்த செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை விடுவிக்கக்கூடிய அவர்களுடைய கண்களை, மனக்கண்களை திறக்க ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்துவாரானால், சீஷர்களை பயன்படுத்துவாரானால், இந்த கடைசி நாட்களில் சிலுவையிலே சாத்தானுடைய அதிகாரத்தை, பிசாசுடைய வல்லமைகளை குறித்து கொண்டவர் இன்றைக்கு சீஷர்களுக்கும் அவர் தான் புறப்பட்டு போகும்போது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு போகும்பொழுது அவர் கொடுத்துட்டு போனார் அந்த வார்த்தையை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்கள், என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், பிசாசுகளை துரத்துவீங்க, வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைப்பீங்க, அப்பொழுது அவங்க சுகமாவாங்க. இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் கடந்து போனார். அந்த அதிகாரத்தின் வல்லமையை தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்டார். உடைய ஊழியத்தின் பாதையில் எல்லாம் எங்கு போனாலும் அற்புதங்கள் நடந்தது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது, அதிகாரம் செயல்பட்டது. அதிகாரத்தோட பிசாசுகளை துரத்தினார். ஒரு இடத்துல பவுல் பிரயாணப்பட்டு அவர்
நடந்து போயிட்டு இருக்கும்போது அசுத்த ஆவி உள்ள ஒரு பெண் அவரை பின்தொடர்ந்து சில வார்த்தைகளை பேசிக்கிட்டே போறார். பிசாசு நின்று அந்த ஆவியை அகற்றி துரத்தி அவளை விட்டு துரத்திட்டார். அவளுக்குள்ள இருந்து அந்த ஆவி போயிட்டு விடுதலையாக்கப்பட்டார். ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நடப்பித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை திரும்ப கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ இழந்து போயிட்ட, அதிகாரத்தை இழந்துட்ட, வல்லமை இழந்துட்ட, வரங்களை இழந்துட்ட, கனியை இழந்துட்ட, சமாதானத்தை இழந்துட்ட, சுகத்தை இழந்துட்ட, உன் பொருளாதாரத்தை இழந்துட்ட, ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்துட்ட, எல்லாத்தையும் இழந்து உன்னை ஒன்றும் இல்லாமல் பெருமையாக்கி வச்சிருக்கிறான் பிசாசு. கண்ணீரோட உட்கார வச்சிருக்கிறான், வேதனைப்படும்படி உட்கார வச்சிருக்கிறான். இப்பொழுதும் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை, இயேசு உன்னை கைவிடவில்லை. இப்பொழுதும் உன்னை 2 கரங்களை நீட்டி ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறார். நீ வா, எழுந்து வா, இருக்கிற இடத்துல இருந்து தூசியை உதறி விட்டு எழுந்து வா. உன்னை நான் மறுபடியும் பயன்படுத்துவேன், உனக்கு வல்லமையை தருவேன், அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுப்பேன். இழந்து போன இந்த ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நீ அனுபவிக்கும்படி, ஆண்டு கொள்ளும்படி உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். இந்த அதிகாரத்தை எல்லாம் அனுபவிக்க முடியாதபடி இழந்து போன ஒரு கூட்ட மக்களை உன்னை கொண்டு விடுவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இந்த அதிகாரத்தை கொடுக்க கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். யாரெல்லாம் உணர்த்தப்படுறீங்க, இதனால நீ ஜெபம் பண்ணா உனக்கு பதில் வரல, உன்னால ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ண முடியல, உன்னால ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்றதுக்கு நடக்குமா, சுகமாகுமா, ஆகாதான்னு உனக்கு சந்தேகம் வந்திருக்கு, அவிசுவாசம் உனக்குள்ள வந்திருக்கு. நீ ஜெபம் பண்ண பிசாசு ஓடுமா ஓடாதான்னு உனக்கே ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற, செய்வனைக்காக ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்குமா, மாந்திரிகத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, கிடைக்காதான்ற உனக்குள்ளே தெளிவில்லாத இருக்கிற காலை நேரத்தில் கண்களை மூடி உன் இருதயத்தை திறந்து ஆண்டவரை எனக்குள்ள வாங்க, இயேசுவை எனக்குள்ள வாங்க, நான் இழந்து போன அந்த வல்லமையை, இழந்து போன அந்த அதிகாரத்தை எனக்கு திரும்ப கொடுங்க, நான் மறுபடியும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். எங்கு பார்த்தாலும் சோர்ந்து கிடக்கிற மக்கள் கூட்டம், எங்கு பார்த்தாலும் வியாதி பயத்துல கலங்கி கிடக்கிற ஒரு மக்கள் கூட்டம், எங்கு பார்த்தாலும் வியாதியினால் பாதிக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் கூட்டம், வறுமையில கிடக்கிற மக்கள் கூட்டம், தரித்திரத்துல கிடக்கிற மக்கள் கூட்டம், பாவத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் கூட்டம். இந்த கூட்டத்தை எல்லாம் விடுவிக்க கர்த்தர் உன்னை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி உன் வலதுகத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும். ஆண்டவரே, இந்த வல்லமை எனக்கு தாங்க, நான் உமக்காக எழும்பி இந்த கடைசி நாட்களில் எனக்கு ஜீவன் சுகம் பலன் தந்திருக்கிறீங்க. இந்த நாட்களில் நான் உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் செயல்படுவேன், உமக்காக நான் பயன்படுவேன். உடைய வல்லமையின் மூலம் வெளிப்படுத்தின என் கரங்களை என்னை நீங்க அபிஷேகம் பண்ணி என்னை பயன்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் மூலம் உடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும், அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாகட்டும். உன் கரத்தின் மூலமாய் கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். உன் கரத்திலிருந்து வல்லமை வெளிப்படும், சுகமாக்குற வல்லமை. அசுத்த ஆவிகள் நீ ஜெபிக்கும் பொழுதே அசுத்த ஆவிகள் ஓடும், ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீ எழுந்து வா, கர்த்தரிடத்துல உன் கரத்துல உன் வாழ்க்கை உன்னை ஒப்பு கொடுத்து எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லிக்க, திரும்ப கொடுத்து உன்னை பயன்படுத்துவார். ஒரு கூட்ட மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தர் கொடுக்கிற கடைசி வாய்ப்பாய் இருக்கலாம், இது உனக்கு கடைசி ஒரு தருணமாய் இருக்கலாம், கடைசி ஒரு வாய்ப்பு, உனக்கு சகோதரனே, கடைசி வாய்ப்பு உனக்கு தருகிறேன். சகோதரியே, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். கர்த்தர்கிட்ட நீ எடுத்து வா, கர்த்தர் கையில கொடு, இயேசுவை எடுத்து பயன்படுத்துவா. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். உயிர் தெரிந்த இயேசு ராஜாவே, மனுக்குளம் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அதிகாரத்தை, வல்லமையை ஆண்டவரை நீ திரும்ப கொடுக்கும்படி எங்களுக்காக பிசாசுடைய வல்லமைகளை சிலுவையின் மூலமாய் உரித்து ஆண்டவர் ஜெயப்படுத்தி
இன்றைக்கும் எங்களுக்கு நீ ஜெயம் தர வல்லவர், உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் உண்மையான இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிட்டு கேட்கிறார்களோ ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கமாயிருப்பீராக. அவர்களுக்கு இழந்து போகிற அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த வரங்களை, அந்த அதிகாரத்தை திரும்ப கொடுத்து ஆண்டவரை பிசாசு நடுங்கும்படி, நடுங்கி ஓடும்படி கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி அநேக வியாதிகள் சுகமாகட்டும் பிள்ளைகள் மூலமாக. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரத்தை வல்லமையை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்த உம்மை நோக்கி நான் ஜெபம் பண்ணுகிறேன். இப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை நம் அனைவரோடு மாறாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய அந்த வல்லமையை பெற்று இந்த கடைசி நாளில் கர்த்தருக்காக பவுலை போல எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். God bless you. Thank you.